ஒன்னும் இல்லைம்மா, கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிரும் தங்கோ. ஸ்கூலுக்கு போகணும், என் ஆத்மி ஆகணும் கனவு இருக்கு, அதில் படிக்கணும், எங்கள் அம்மா அக்காலாம் நல்லா பார்த்துக்கணும். எல்லாருக்கும் என் பேர் வைஷ்ணவி, என் தம்பி பேர் சித்தார்த். அவனை காப்பாத்துறதுக்கு 18 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 8 மாசம் வச்சு கேரளா வந்து அவனை காப்பாத்துறதுக்கு 18 லட்சம் எங்க கையில கிடையாது, ஒரு பைசா கிடையாது. அவனை காப்பாற்றணும், எல்லாரும் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். அப்பா இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஊரில் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, அது இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் செலவாயிடுச்சு. இனிமேல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவனை காப்பாற்றுறதுக்கு உங்க இருக்கு. தென்காசி சொல்ற இருக்கிற இங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு தமிழ் தெரியாது, ஆனா ஒரு உயிருக்குதான் ஒரு எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் கவுன்சிலரு, இந்த கிராமத்தை எல்லாரும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாத எல்லாருமே சித்தார்த்த சொல்ற அந்த பையனை உயிரை காப்பாற்றுறதுக்கு இங்க எல்லாரும் உதவி கேட்கறதுக்கு தான் நான் இந்த வீடியோ. ப்ளீஸ் இந்த வீடியோ எமர்ஜென்சியான இந்த வீடியோ எல்லாருமே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தமிழ் தெரியாது, நான் கர்நாடகாவில் கொடகு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நாப்போக்குடி சொல்ற ஊர்ல இருக்கிற ஒரு ஆளா இருக்கு. நான் இங்க கர்நாடகாவிலும் தமிழ்நாடுலும் இங்க நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு கஷ்டப்படுறவருக்கு வீடியோ பண்ணி கொடுக்கிற ஒரு ஆளு. நான் முன்னாடி தமிழ்நாட்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கோமாப்பட்டி சொல்ற ஊர்ல முகமது சமி சொல்ற ஒரு குழந்தை இங்க மணிப்பால் மாரகமான கேன்சர் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய மஜ்ஜ மாற்றி வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து வைஷ்ணவி சொல்ற இந்த சிஸ்டர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, நாங்க தென்காசியில் இருக்கிற ஆளு, எனக்கு ஒரு தம்பி இருக்க சித்தார்த்த சொல்ற தம்பி, எனக்கு அப்பா இல்ல, என் அப்பா 6 வருஷம் காலம் முன்னாடி என் அப்பா விட்டு போச்சாரு, யாருமே இல்ல, என் தம்பிக்கு மாரகமான லுக்கூமியா கேன்சர். இப்போ இவரு திருவனந்தபுரம் RCC ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. இதற்கு 18 லட்சம் ரூபாய் வேணும். இந்த ரூம் எடுத்து RCC தான் அவர் இருக்காரு, இந்த ரூம் எடுத்து இருக்கிறாரு. 18 லட்சம் ரூபாய் வேணும் இந்த குழந்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு. மஜ்ஜா மாற்றி வைக்கிறது, அந்த மஜ்ஜை கொடுக்கிறது இந்த சிஸ்டர் தான். உங்க எல்லாரும் வீடியோல சிஸ்டர் பேசி கேட்டல, சிஸ்டர் சொன்ன ஒரு நேரம் சாப்பாடு இல்லாத பிரச்சனை இல்லை, நமக்கு சாப்பாடு வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், எனக்கு என் தம்பி உயிரோட வேணும். கையில நான் எனக்கு கொடுக்க முடியாது மஜ்ஜை மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. என் தம்பிக்கு நான் மஜ்ஜை கொடுக்கிறேன், ஆனா என் தம்பி உயிரை காப்பாற்றி கொடு சொல்லி அந்த சிஸ்டர் உதவி கேட்கும் போது ப்ளீஸ் எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் மேக்சிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி, கர்நாடகாவில் இங்க வந்து எனக்கு ஏதோ பெனிஃபிட்டுக்கும் இல்லை, கமிஷன் இல்லை, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆனா எனக்கு குழந்தை இருக்கு, என்ன குழந்தையும் கூட மாரகமான ஒரு லிம்போமோ கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை எனக்கு இருக்கு. அது நம்பர் வேதனை எனக்கு தெரியும், அதுக்குதான் நான் இந்த வீடியோ பண்றது. ப்ளீஸ் எல்லாருமே மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. ஜாதியோ மதமோ ராஷ்டிரா மனுஷத்துவம் தான், ஹியூமனிட்டி, ரெஸ்பெக்ட் தி மேன்கைண்ட், இவங்களுக்கு தான் முக்கியம். இந்த சித்தார்த்துக்கு வேணும், சித்தார்த்த பிளட்டும் என்ன பிளட்டும் கெல்பு பிளட் தான், ரெட் பிளட் தான். ப்ளீஸ் எல்லாருமே மேக்சிமம் ஷேர் பண்ணி இந்த குழந்தைய ஊர் எல்லாரும் காப்பாடு. நல்ல ஒரு குழந்தை, இவனுக்கு நிறைய கனவு இருக்கு, வெளிய ஒரு கனவு இந்தியன் ஆர்மி ஆகணும் கனவு இருக்கு குழந்தைக்கு. ப்ளீஸ் எல்லாருமே ஷேர் பண்ணு, எல்லாருமே மேக்சிமம் ஷேர் பண்ணு. இந்த குழந்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு என் கூட எல்லாரும் இருக்கும். அதனால அந்த பையன் சித்தாந்த பையனை கண்டிப்பாக நல்லபடியாக காப்பாற்றி வெளியே வரணும். எல்லாரும் அவங்களால ஏண்ட உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. தங்கச்சி பையன் தான், அதனால அவனுக்கு தீராத நோய் வந்துட்டு, அதனால அவனை காப்பாற்றுறதுக்காக உதவி பண்ணுங்க. நல்லபடியாக குணமாயின்னு எல்லாரும் ஏண்ட உதவியை கண்டிப்பாக நல்லபடியாக காப்பாற்றணும். அவன் இந்த கோயிலுக்கு தொண்டு செஞ்சிருக்கான், நல்லா படிச்சிருக்கான். அவனை நீங்கள் கை விட்டுறாதீங்க, நீங்கள் குடும்பம் வரைக்கும் நல்லபடியாக காப்பாற்றிடுங்க. அதான் அவங்க கோரிக்கை. அவங்க அப்பா கிடையாது, குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் தான். எப்படியாவது அவனை மீட்டு கொண்டு
எப்படியாவது உங்களை மீட்டு கொண்டு வரணும். எல்லாரும் உனக்கு நல்ல உதவி பண்ணுங்க. இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்க. வணக்கம். என் தம்பி சித்தார்த்துக்கு காப்பாத்து. அக்காவோட தம்பி தான் ரொம்ப கேன்சரால் பாதிக்கப்பட்டான். அவங்க தயவு செய்து உதவி செய்யுங்க.